சிவாஜி தோத்துட்டாருப்பா, தோத்துட்டாரு. அவர் செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு. இந்த மாசத்துக்கு 1000, அடுத்த மாசத்துக்கு 1000, அதுக்கு அடுத்த மாசத்துக்கு 1000 தேர்தல் நேரத்துல முடக்க பாக்குறாங்க. அதனால கோடை காலத்துக்கு 2000, மொத்தம் 5000. ஏப்பா ஸ்டாலின் 5 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க, அப்பதான் இதை கொடுக்கலையா ராசா? எங்க எடப்பாடியார் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து விட்டார் என்றவர்கள் ஆடி போய் காலையில 5 மணிக்கு அறிவிக்கிறேடா. அப்பா ஸ்டாலின் ஒரு நடிப்பு. சிவாஜி தோத்துட்டாருப்பா, தோத்துட்டாரு. அவர் செத்துட்டாருப்பா, செத்துட்டாரு. ஓ வடிவில உயிரோட என்னடா சொன்னேன்? 5 வருஷமா என் தங்கச்சி, எங்க அக்கா, எங்க ஆத்தா மகளிர் உரிமை கொடு, மகளிர் உரிமை கொடுன்னு சட்டமன்றத்தில் எங்க எடப்பாடியார் சொன்னா, நாடாளுமன்றம் வருகிற போது, அந்த தேர்தல் வருகிற போது 1000 ரூபான்னு சொன்னேன். உடனே என் தங்கச்சி எல்லாம் போனாங்க, இங்க வா அங்க வா, நீ தகுதி இல்லை, உனக்கு தகுதி இல்லை, உனக்கு கிடையாது, எனக்கு கிடையாதுன்னா. போனவன் 1000 ரூபாய் வேணாம். வீட்டுல போய் தங்கச்சி அழுகுது. வீட்டுக்காரர் கேட்கிறாரு, ஏன் தான் அழுகுற? எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டாலின் அரசு என்னை தகுதி இல்லைன்னு சொல்லிட்டான். இனி வரக்கூடிய இந்த தேர்தலில் அவனுக்கு தகுதி இல்லாம போட்டேன். கொடுத்தா கொடுக்கான்னு போ. அது என்ன தகுதி இல்லை? என்ன தகுதி இல்லை? இப்ப சொல்றான் சட்டமன்ற தேர்தல் வந்த உடனே, அக்கா உன்னை தகுதி இல்லைன்னு நான் தெரியாம சொல்லிட்டேன், வாக்கா தங்கச்சி, வாக்கா ஆத்தா, வாக்கா. ஏன்னா எல்லாம் எடப்பாடியார் பக்கம் போயிட்டாங்க. எடப்பாடியார் பார்த்தாரு, என்னடா நீ 1000 ரூபாய் கொடுக்குற? என் தாய் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கும் தங்கைகளுக்கும் மீண்டும் அம்மா ஆட்சி வரும், நான் முதலமைச்சரா வருவேன்னு எடப்பாடியார் சொல்லி, இந்த கையில ரேஷன் கார்டு, இந்த கையில 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, குடும்ப தொகைக்கு எவன் தான் தகுதி இல்லைன்னு சொல்றது? அட்டை வச்சிருந்தா 1000 ரூபாய் நாங்க கொடுத்தோம்ல பொங்கல் பரிசுக்கு, இதே காந்தி நகர் ஸ்கூல்ல என்னை தள்ளி எங்கன்னா இப்படிப்பட்ட முதலமைச்சரை நம்ம நாடு பெற்றிருக்கிறோம்.